திண்ணையில் உட்காந்து பேசுகிற கல்ச்சர் இன்னைக்கு இல்லை. அப்பார்ட்மெண்ட்டு மாறிடுச்சு, இண்டிவிஜுவல் இல்லை ஆயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்லை, வந்தாலும் உட்காந்து பேசுறது இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, எல்லா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்குமான ப்ரெஷர் தான். அதை இப்போ எப்படி தான் அதை தீர்த்துக்கிறது? அவங்களுக்கான கைடன்ஸ் தான் என்ன தான் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ இப்போ இதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரைட்லி சைடு எப்படி தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திண்ணையில் பேசையில் அவங்க ஏதோ பேசிட்டாங்க விட்டுட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையும் பாட்டில் அப் பண்ணுறாங்க, மனசுக்குள்ளாரே வச்சுக்கிறாங்க. அப்போ அது அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலங்கும் போது ஒரு பீரியடில் தான் அவங்க வந்து அது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. ஓகே. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்க பெண்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெளியில் போகிறாங்க, ஏதோ கொலீக்ஸோட ஷேர் பண்ணிடுறாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகிற ஆட்கள் யார் அப்படின்னா ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க தான், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக. ஏன்னா வெளியில் போகையில் அவங்களுக்கான நம்ம சொல்லிடுறோம் ஹோம் மேக்கர் வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த டைமுக்குள்ளார முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கண்டுக்க மாட்டாங்க. பட் ஹோம் மேக்கர்னும் போது என்னங்கன்னா அவங்க டே ஃபுல்லாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.